ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோடாட் இன்ஜின் டியூட்டோரியல் 4 பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எதுக்கு போனோம்னா பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். பெயிண்ட்டுக்குள்ளே இதேமாரி ஒரு சின்னதாக ஒரு ஒயிட் பிளாங்க் ஷீட் இருக்கட்டும். அதில் நம்ம என்ன கலர் கொடுக்கலாம்? ஒரு ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். ப்ளூ கலர் கொடுத்து பார்க்கலாம். ப்ளூ கலர், அதாவது கொஞ்சம் திக் ப்ளூ. ஓகேவா? இது வந்து எதுக்கு கொடுக்க போகிறோன்னா, இந்த போன வீடியோவில் நம்ம பிளேயருக்கு வந்து கிராவிட்டி கொடுத்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பண்ண போகிறோம்னா பிளேயர் நிற்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் செய்ய போகிறோம். ஸோ இப்போ இதை எங்கே சேவ் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, இதை சேவ் ஆஸ் கொடுத்துக்கோங்க. ஆஸ் கொடுத்துட்டு நம்ம பிளேயரோட அதாவது ஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா, கோடாட் இன்ஜினுக்கு ஒரு தனி ஃபைல் இருக்கும். அது எப்படி எங்கே இருக்குன்னா டாக்குமெண்ட்டில் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இதை பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ்ன்றா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து நான் ரெடி பண்ணுற ப்ராஜெக்ட்லாம் இதில் வந்துடும், இதில் லிஸ்ட்டில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது மை கேம் ரெடி பண்ணோம். அதுதான் நான் அதில் காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மை கேமில் வந்து இதுமாரி இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா பிளாட்டுன்னு போட்டு பிஎன்ஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்டென்ஷன். ஸோ சேவ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். எப்படின்னா இப்போ வந்து நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோம் நல்லா பாருங்கள். இப்போ நம்ம கேமோட ஃபோல்டரை பார்ப்போம். இதுதான் நம்ம கேம் ஃபோல்டர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பிளான்னு ஒரு இமேஜை சேவ் பண்ணியிருக்கோம். பிளாட்ஃபார்முக்கு தான் நான் ஸ்டார்ட்டாக போட்டிருக்கேன். ஓகேவா? ஓப்பன் பண்ணால் இந்த இமேஜ் வருதா பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து இது எங்கே சேவ் பண்ணியிருக்கோன்னா நம்ம கேம் ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணியிருக்கோம். நம்ம கேமோட நேம் பாருங்களேன், மை கேம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது காப்பி எடுத்து வச்சுருக்கேன். நான் இதுக்குள்ளே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கோடாட்டை ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளுக்கு என்ன ரிவ்யூ இன்புட் காட்டும். இப்போ இன்புட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து நம்ம கேமுக்குள்ளே வந்திருக்கோம். இதை பாருங்களேன், இமேஜ் இது நம்ம கேமுக்குள்ளே வந்துருச்சு. PLA.png நம்ம கேமுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதை எப்படி நம்ம கேமில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஓகே, இப்போ யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம மெயின் சீனுக்கு போயிடும். மெயின் சீனில் தான் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம். இப்போ மெயினை கிளிக் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை கொடுக்கணும். ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு நம்ம என்ன கொடுக்கலாம், இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு அசையாத ஒரு இது, அதாவது அது வந்து அசைய போடுறது இல்லை. ஸோ நம்ம இதுக்கு என்ன கொடுக்கலாம்னா ஸ்டாட்டிக்னு கொடுக்கலாம். ஸ்டாட்டிக் பாடி 2D. பிளேயர் வந்து நம்ம மூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு கினமேட்டிக் பாடின்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம ஸ்டாட்டிக் பாடி, ஏன்னா இது அசையவே போகிறதில்ல, பிளாட்ஃபார்ம் வந்து அசைய போகிறதில்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிப்போம். இப்போ வந்து இதில் என்ன கேட்டிருக்கு, ஃபஸ்ட்டு வந்து இங்கே 2 டிபெண்டன்சி காட்டும். ஃபஸ்ட்டு நோ கொலாய்டு பண்ண முடியாது, அடுத்தது வந்து கலிஷன் ஷேப் இல்லைன்னு காட்டும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு இமேஜ் போட்டுக்கலாம். ஓகேவா? இங்கே நம்ம இப்போ இந்த இமேஜ் எப்படி போடணும், இதுக்கு வந்து திரும்பி இந்த இதில் ஸ்டாட்டிக் பாடியில் இது வந்து ஸ்டாட்டிக் பாடி வந்து நம்ம நேம் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் பாடி எடுத்துகிட்டு நம்ம என்ன வச்சுக்கலாம், வால்னு வச்சுக்கலாம். வால். ஓகேவா? ஸ்டாட்டிக் பாடி எடுத்துகிட்டு நம்ம வால்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த வாலை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன கிளிக் பண்ண போகிறோன்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஸ்ப்ரைட்னா தான் நம்ம இமேஜ் செட் பண்ண முடியும். ஓகேவா? ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணோன்னே இங்கே ஸ்ப்ரைட்டுன்னு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்ப்ரைட்டை தொட்டுட்டு, ஏன்னா நம்ம பிளேயருக்கும் ஒரு ஸ்ப்ரைட் கொடுத்துருப்போம். ஓகேவா? அதை பாருங்கள், பிளேயருக்கு என்ன பண்ணியிருக்கோம், பிளேயருக்கு வந்து ஒரு ஸ்ப்ரைட் கொடுத்துருக்கோம். ஸ்ப்ரைட் கொடுத்த இடத்துல நம்ம வந்து அனிமேஷன் ரன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இதுக்கு பண்ணுவோம். ஸ்ப்ரைட் கொடுத்துருக்கோமா? ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரைட்டில் பற்றி டெக்ஸ்சர் எம்டின்னு இருக்கா, இந்த இதை அப்படியே PLAவை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு இந்த எம்டியில் போய் வச்சிடணும். வச்சின்னா உள்ளே வந்துடும், அதாவது மெயின் சீனில் உள்ளே வந்துடும். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அப்படி கீழே வைக்கணும். இப்போ இந்த பிளேயர் கொஞ்சம் மேலே தூக்கிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் இங்கே வச்சுட்டோம். இப்போ பிளேயருக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பிளேயர் வந்து கிராவிட்டியில் அப்படியே இறங்கிட்டே இருப்பார். ஓ, என்ன பிளாட்ஃபார்மில் நிற்கவே இல்லை. திரும்பி ரன் பண்ணி பார்ப்போம், என்ன தப்பாக இருக்குது. நம்ம பிளேயர் ஏன் நிற்க மாட்டாரு? ஓ, ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே 2 ஆச்சரியக்குடி காட்டுது பார்த்தீங்களா, மஞ்சள் கலரில். பிளேயருக்கும் ஒன்று காட்டுது, சேம் இந்த வால்க்கும் ஒன்று காட்டுது பார்த்தீங்களா. இதுக்கு என்ன மீனிங்னா கொலிஷன் ஷேப் இல்லைன்னு அர்த்தம். கொலிஷன் ஷேப்னா ஒன்றும் இல்லை, என்னன்னா நம்ம பிளேயரும் இது நம்மளுக்கு ஒரு பிளேயர் நம்மளுக்கு தெரியும், இது ஒரு வால்னு நம்மளுக்கு தெரியும். பட் கேமுக்கு தெரியாது. கேமுக்கு நம்ம புரிய வைக்கணும். அதை எப்படி புரிய வைக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பிளேயரோட இதுக்கு போய்க்கலாம். பிளேயர் இதில் பிளேயர் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு கொலிஷன் ஷேப்புன்னு கொடுக்கணும். கொலிஷன் ஷேப் 2Dன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.
இதை கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து கொலிஷன் ஷேப், இந்த இடத்துல ஷேப்னு நம்மளுக்கு வரும். இந்த கொலிஷன் ஷேப் 2D கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இந்த இடத்துல ஷேப்னு காட்டும் எம்டியாக இருக்கும். நம்ம இப்போ இதில் என்ன கொடுத்துக்கணும்னா நியூ ரெக்டாங்கிள் 2D இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தோன்னே நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், குட்டியாக ஒரு ரெட் கலரில் ரெக்டாங்கிள் மாரி ஒன்று இருக்கும். அதாவது இது தெரியுது அவங்களுக்கு. இதை நம்ம வந்து இது பண்ணிக்கணும், ட்ராக் பண்ணி பெருசாக்கிக்கணும். 10 ஓகேவா, ட்ராக் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இதை சைஸை பெருசாக்கிக்கணும். நம்ம வந்து பிளேயரோட இதுக்கு பிளேயரை ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி இதோட சைஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம பிளேயரோட இது எப்படின்னா நம்ம பிளேயர் வந்து அந்த இதில் படும்போது அந்த தெரியும் பிளேயரோட இது. மோஸ்ட்லி ஃபுல்லாக பிளேயரை இப்போ நம்ம இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம தொட்டால் நவுந்துருதுல. ஸோ இதை எப்படி நவராம வைக்கணும்னா இந்த பிளேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, லாக்கு, இதை கிளிக் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த பிளேயருக்குள்ளேருந்து நம்ம எதையும் நவுத்த முடியாது. அதாவது இந்த இதெல்லாம் இப்போ நவுந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே நவுத்தக்கூடாதுன்னா நம்ம இதுமாரி பண்ணிக்கணும். பிளேயர் வந்து லாக் பண்ணியாச்சு, ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம பிளேயரில் கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவுமே நம்மளால் நவுத்த முடியாது இதுலேருந்து. இது லாக்குன்றது வந்து பிளேயரை லாக் பண்ணிக்கும். இப்போ இதை கொடுத்தோன்னே இந்த இது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டோம், பிளேயரில் வச்சுட்டு இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். திரும்பி இதை கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், லாக் ஆகிடும். இதுக்கப்புறம் எதுவுமே அதை மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அதாவது தனியாக பிரிஞ்சு எடுக்காது. நம்ம அடிக்கடி தெரியாமல் பிளேயர் இழுக்கும் போது அந்த மேலே இருக்கிற கொலிஷன் ஷேப் மட்டும் வந்துடும்ல, அது வராமல் இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு போய்டுவோம். பிளேயருக்கு கொலிஷன் ஷேப் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வாலுக்கும் நம்ம கொலிஷன் ஷேப் கொடுக்கணும்ல. ஸோ இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா பிளேயருக்கு வந்து நம்ம கொலிஷன் ஷேப் கொடுத்தாச்சு. இப்போ ஓகே, பட் ஏன் இங்கே ஒன்றும் காட்டிகிட்டு இருக்கு? ஏன்னா இங்கே இந்த பிளேயருக்கு மேலே இப்போ ஒரு ஸ்டார் மாரி காட்டுது பார்த்தீங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம சேவ் பண்ணலன்னு அர்த்தம். நம்ம இப்போ சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திரும்பி மெயின் கூப்பி பாருங்களேன், மெயின் கூப்பினா இப்போ அது காட்டவே கிடையாது. ஸோ இப்போ வாலுக்கு நம்ம ஒன்று கொடுத்துப்போம். வாலுக்கு பிளேயருக்கு நம்ம என்ன பண்ணோம், பிளேயரை கிளிக் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வாலை கிளிக் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறோம். இப்போ என்ன நம்மளுக்கு ஆட் பண்ணோம், கொலிஷன் ஷேப் 2D ஆட் பண்ண போகிறோம். கொலிஷன் ஷேப் 2Dயில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஷேப் கொடுக்க போகிறோம். நியூ ரெக்ட்ன்றது ஷேப்பு, ஓகேவா. நியூ ரெக்ட்ன்ற ஷேப் கொடுத்துடும். இப்போ ஜூம் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும், வாலில் வந்து நியூ ரெக்ட் அந்த ஒரு ஷேப் வந்துடும். கொலிஷன் 2D கிளிக் பண்ணுங்கள். லைட் ப்ளூவாக இருக்கிறதால கணக்கு தெரியல, அதான். ஓகே, இப்போ வந்து இதோட கலர் தெரியலன்னு இல்லை, கொலிஷன் ஷேப் வந்து மேலே வந்துச்சு. நம்ம இதை எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சைஸில் வச்சுப்போம். ஓகே, இப்போ இதை ட்ராக் பண்ணிட்டு வந்து நம்ம இது மேலே வச்சுப்போம், நம்ம பிளாட்ஃபார்ம் மேலே. இன்னும் கொஞ்சம் நீட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து பர்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கொலிஷன் ஷேப்பை வச்சாச்சு. திரும்பி வாலில் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணோன்னா இது யாராலையும் செலக்ட் பண்ண முடியாது, ஓகேவா. இதுக்கப்புறம் இந்த இது கிளிக் பண்ணால் மொத்தமாக தான் செலக்ட் ஆகும் வால்ன்றது, ஓகேவா. ஸோ இப்போ இது வச்சு ஃபிட் பண்ணிடலாம். வால்ன்றதை வந்து நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் சீனாக இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு, அதுக்கப்புறம் அவுட்புட் பார்த்தோம். ஓகே, இப்போ என்ன நடக்கணும்னா நம்ம பிளேயர் வந்து டைரெக்டாக நம்ம வாலில் வந்து நிற்பார், அழகா நின்ட்டாரா. ஸோ இப்போ வந்து நம்ம பிளேயர் வந்து வாலோட கொலாய்ட் பண்ணுறாரு. அதாவது இப்போ வால்னு அவருக்கு தெரியுது, அவர் ஜம்ப் மேலே போகிறாரு, கீழே வர மாட்டார், வராரு, ஜம்ப் கீழே வந்துட்டாரு. இப்போ நம்ம வந்து மேல் பட்டன் அமுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஜம்ப் பட்டனாக மாறிடும். எப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மேலே அமுக்கணுன்னே என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒய் வந்து மைனஸ் ஆகிட்டே போவோம். கிராவிட்டி வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒய் வந்து ப்ளஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ கீழே இறங்கிட்டே இருக்கும் கிராவிட்டி 15 ஸோ பிளேயர் வந்து இந்த இதில் நம்ம என்ன இது பண்ணிட்டோம்னா பிளேயருக்கு வந்து ஜம்ப் கொடுத்துட்டோம். செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பிளேயருக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து பிளேயர் வாக் பண்ணும்போது கொஞ்சம் குறைன்னு தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்லோவாக ஸ்டக் ஆகிற மாதிரி. ஏன்னா என்கிட்ட வந்து கேம் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோ. ஸோ உங்களுக்கு பிளேயர் வந்து வாக் பண்ணும்போது கொஞ்சம் இதாக தெரியும், குறைன்னு தெரிகிற மாதிரி தெரியும். பட்டு என் ஸ்க்ரீனில் நல்லா தெரியும். நீங்கள் வந்து கேம் ரெடி பண்ணும்போது உங்களுக்கும் அது நல்லா தெரியும், ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஜம்ப் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பிளேயர் வந்து ஜம்ப் அடிக்கிறாரு, கிராவிட்டி வந்து 15 இருக்கிறதால. பட் இதில் என்ன பிரச்சனைனா எவ்வளோ வேணாலும் ஜம்ப் அடிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். பிளேயர் வந்து திரும்பி கீழே நம்ம இந்த ஒரு எரரை சரி பண்ணோம். ஓகே, இப்போ வந்து பிளேயரை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணோன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பிளேயருக்கு வந்து கிராவிட்டி கொடுத்துட்டோம். இப்போ பிளேயர் வந்து அதாவது ஒரு வாலில் நிற்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டோம், ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிளேயரோட ஜம்பை சரி பண்ணுவோம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.